நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றது. புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கின்றது. ஆனால் எங்கள் வழக்கு விசித்திரமானதல்ல. வழக்காடும் நாங்களும் புதுமையான ஆசிரியர்களும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படும் ஆசிரியர்கள் தான் நாங்கள். நூற்றுக்கணக்கில் மனு கொடுத்தோம், போராட்டங்களை முன்னெடுத்தோம், குற்றம் சாட்டப்பட்டு இருக்கின்றோம். இப்படியெல்லாம் நாங்கள். நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் இதையெல்லாம் நாங்கள் மறுக்கப் போகிறோம் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. மனுக்கு மேல் மனு கொடுத்தோம். வெயில், மழை, பசி, வறுமை இதையெல்லாம் தாண்டி எங்கள் கனவு பலிக்க வேண்டும் என்று, எங்கள் வாழ்வில் நீங்கள் ஒளி ஏற்றுவீர்கள் என்று நீங்கள் போகின்ற இடமெல்லாம் பல தடைகளை தாண்டி மனு கொடுத்தோம். வழக்கை எதிர்த்தோம். வழக்கே கூடாது என்பதற்காக அல்ல, வழக்கினால் எங்கள் வாழ்க்கையின் வசந்தம் எல்லாம் போய்விடும் என்பதற்காக. அரசியல்வாதிகளை பற்றி பேசினோம். அவர்கள் அரசியல்வாதிகள் என்பதற்காக அல்ல, அரசியலில் எங்கள் ஆசிரியரின் அத்தியாயங்கள் இன்னும் முத்திரையிடவில்லை என்பதற்காக. உங்களுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்குமே இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நாங்களே பாதிக்கப்பட்டோம், நேரடியாக பாதிக்கப்பட்டோம். சுயநலம் என்பீர்கள். எங்கள் சுயநலத்தில் வருங்கால தலைவர்களாகிய மாணவர்கள் நலமும் கலந்து இருக்கின்றது. எங்களை நாடி வரும் மாணவர்களுக்கு எல்லாம் ஏணிப்படிகளாய் நிற்கின்றோம். எங்களை வேலையில்லா பட்டதாரி என்கிறார்கள். இந்த பட்டதாரியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச வருடம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் நாங்கள் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் கீழ்கள் இல்லை எங்கள் பாதையில். பல பரீட்சைகளை தவம் போல் எழுதி தேர்வு பெற்றுள்ளோம். பட்டம் முடித்தும் ஆசிரியராக தகுதி பெறவில்லை, தகுதி தேர்வு முடித்தும் தகுதி பெறவில்லை. நாங்கள் இறுதியில் நியமன தேர்வு எழுதியுள்ளோம். எங்களை அரசு பள்ளி ஆசிரியராக நியமிக்க இந்த அரசுக்கு ஆர்வம் இல்லையோ? கேளுங்கள் எங்கள் கதையை. தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே ஆளுக்கு ஒரு ஊர்களிலே பிறந்தவர்கள் தான் நாங்கள். எங்களின் பெயர் ஆசிரியர்கள், ஆசீர்வதிக்கும் பெயர் தான். ஆனால் கையிலே புத்தகம் இல்லை, கற்றுக் கொடுக்க மாணவர்கள் இல்லை. ஆசிரியராகும் கனவுடன் புத்தகங்களை புரட்டினோம். 3 தேர்வுகளை எழுதினோம். காலங்கள் கடந்து விட்டது, ஆனால் எங்கள் கனவு களையவில்லை. கையிலே புத்தகம், கண்ணிலே ஏக்கம். அரசு வேலைக்காக நாங்கள் அலைந்தோம். எங்களுக்காக எங்கள் குடும்பமும் அலைந்தது. வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வரப்போகும் சமுதாயத்தை உருவாக்கும் ஆசிரியர்களுக்கு இல்லை ஒரு பணி பதிவீடு. நாங்கள் மட்டும் வேறு வேலைக்கு படித்திருந்தால், பணம் கொட்டும் ஐடி அலுவலகத்திலே சில நாள், குளிரூட்டப்பட்ட குழு அறையிலே சில நாள் என்று இப்படி ஓட்டியிருக்கலாம் எங்கள் வாழ்வை. இதைத்தானே இந்த சமுதாயம் விரும்புகிறது? டிஆர்பி எங்களை விரட்டியது, பயந்தோடினோம். பள்ளிக்கல்வித்துறை எங்களை துரத்தியது, மீண்டோடினோம். தேர்வாகியும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஓடினோம், திருச்சி, சென்னை என்று மாறி மாறி ஓடினோம். மனுவை கொடுக்க வெள்ளை சட்டையை பார்க்கும் இடங்களுக்கெல்லாம் ஓடினோம். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று கூறி சென்றார்களே நாம் முன்னோர்கள், அவர்கள் குற்றமா? இந்த வழக்குகள் முடிக்கப்படும் வரை, எங்களுக்கு பணியாணை கிடைக்கும் வரை நாங்களும் ஓயப் போவதில்லை, எங்கள் குடும்பங்களும் ஓயப் போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கை. எங்கள் வாழ்க்கை இயக்கின் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள ஆசிரியர்களின் தத்துவம். நன்றி, வணக்கம்.